இப்போ ஒவ்வொரு அரசியல் இந்த காலத்துல ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் அறிக்கையை இந்த மக்களுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க. அது மாதிரி ஏடிஎம்கேவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவங்க நாங்க இதெல்லாம் பண்றோம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாவகாவும் சொல்லியிருக்காங்க. இன்னமும் டிஎம்கே வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ ஃபுல் ஃபிளட்ஜா நான் இறக்கல. அப்படி இருக்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியும் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற இதர கட்சிகள் பண்றது மாதிரியான அதாவது ரொம்ப கவர்ச்சிகரமான இலவசங்களையும் சரி, தேவையில்லாத ரொம்பவும் மக்களை ஈர்க்கும்படினா மக்களுக்கு தேவை வேற, மக்களை ஈர்க்கிறதுங்கிறது வேற. அது மாதிரி விஷயங்களை வந்து நாம் தமிழர் கட்சி செய்யல இந்த தேர்தல் அறிக்கையில அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை நாம ஒரு முறை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். அது இப்ப நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கை பார்க்க போறோம். அது மாதிரி தாவைக்காவோட தேர்தல் அறிக்கையும் பார்ப்போம். அதே மாதிரி ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையும் ஃபுல் ஃபிளட்ஜா ரிலீஸ் ஆன பிறகு நான் அதையுமே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில அவங்க முக்கியமா சீமான் அவர்கள் சொன்னது வந்து என்ன விஷயம் அப்படின்னா, தலைநகரங்கள், அதாவது சென்னை மட்டும்தான் தலைநகரமா பயன்படுத்தி எல்லா விஷயமும் அங்க கொண்டு செலுத்துற மாதிரி தான் இருக்கு. அதாவது எது சம்மந்தப்படாத ரொம்ப கூட்டமா இருக்கணும் சென்னை தான், ஏன்னா அந்த கூட்டத்தை குறைக்கணும், எல்லாத்தையும் பிரிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சீமான் அவர்கள் சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருச்சிய நிர்வாக தலைநகரம் அண்ட் சென்னை தொழில்நுட்ப நகரம், கோவை வந்து தொழில் மற்றும் வணிக நகரம், மதுரைய மொழி கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரம், கன்னியாகுமரியை வந்து தமிழர் மெய்யியல் தலைநகரம். அதே மாதிரி அதாவது சென்னையிலேருந்து இந்த 4-5 நகரங்களையும் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு செக்டாருக்கும் பிரிச்சு நான் கொடுத்துருவேன் நான் முதல்வராக வந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கிண்டியில வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டல் நடத்திருக்காங்க. இதில் முக்கியமா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இலவசம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அறிவிப்புமே கிடையாது. அதாவது இலவச சம்பந்தப்பட்ட எந்த அறிவிப்புமே இல்லை அப்படின்னா, தேவையில்லாத இலவசங்களை அவர் கொடுக்கல. அதான் ஃபர்ஸ்டே சொன்னா கவர்ச்சிகரமான விஷயங்களும் அவர் கொடுக்கல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நமது ஆட்சி முறையில் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறை பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம உண்மை டீகோட் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு தான் அது தெரியும். அன்பான சர்வாதிகாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் தெரியும். மக்கள்லாம் இதுவரையும் பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் கிளையை வந்து சென்னையில நாங்க கிளையை அமர்த்துவோம் அப்படிங்கிறதுக்காக விஷயத்த நாங்க முன்னெடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் சீமான் சொல்லியிருக்காங்க. அப்ப நீர் வளத்தை பெருக்கிறதுக்கான விஷயங்களையும் நாங்க முன்னெடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. வேளாண்மையில உழவர்களே அவங்களுடைய விலையை நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும், இது வந்து கொஞ்சம் அருமையான விஷயம். என்னன்னா, இப்போ அவங்கவுங்க பயிர்றாங்க, அந்த விஷயங்கள் எல்லாருக்குமே வேளாண்மை சம்பந்தப்பட்டவங்க அந்த உழவர்கள் தான், அந்த விவசாயிகள் தான் அந்த பொருளுக்கான நிர்ணயத்தை செய்யும். ஆனா அவங்க செய்யாம வாங்குறவங்க இப்போ வந்து உற்பத்தி அந்த ரேட்டை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சரியான ரொம்ப சரியான முறை சீமான் அவர்கள் சொன்னதுலேயே மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதை அவர் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இது மாதிரி பின்பற்றப்பட்டா விவசாயிகள் எல்லாருமே பெரிய ஆள் ஆவாங்க. அப்ப இது மாதிரி விஷயத்த மற்ற கட்சிகள்லாம் முன்னெடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆனா இது ரொம்ப அருமையான விஷயம். இது வந்து ஏன்னா மக்கள் வந்து அவங்க பயிர்றாங்க, அவங்க உழைப்ப போடுறாங்க. ஆனா எவனோ ஒருத்தங்க பொருள் வாங்குறவங்க அதுக்கான விலையை நினைக்கிறான். இப்போ விளைச்சல் பண்றவங்க ஒருத்தன் அதை வாங்குறவன் எப்படி அது பொருளை நினைக்க முடியும்? அது வாய்ப்பே இல்லை. இதுல விவசாயிகளை மட்டும் தான் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, மற்ற எங்கேயுமே நடக்கல. அப்ப இதை நான் மாத்துவேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அருமையான விஷயம். அடுத்த ஆடு மாடு வளர்த்தல வந்து அரசு பணி ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய ட்ரோல் அவருக்கு வந்தாலும், ஆனா அரசு ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணி ஆக்குவோம் அப்படின்னா, ஆடு மாடு வளர்க்கறது ஒரு தொழிலா கொண்டு போய் அதுல அவருக்கு அதை படிக்காதவங்களை அது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா படிக்காதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இது கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. ஆனா ஏன்னா படிக்காதவங்க இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணுவோம், ஆனா படிக்காதவங்களே இருக்கிறதுக்கான வகையில நாங்க எல்லாரையும் தயார்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்புறம் இலவசம் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, இவர் இலவசமா கொடுக்கறது என்ன கொடுப்பாரு அப்படின்னா, குடிநீர், மருத்துவம், கல்வி, இந்த 3 மட்டும்தான் சீமான் அவர்கள் நான் இலவசமா கொடுப்பேன், மற்ற எதுவுமே மக்களுக்கு இலவசமா கொடுக்க மாட்டேன், மற்ற எல்லாமே வேலை வாய்ப்பு மற்ற இதர விஷயங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுப்போம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அப்புறம் திருநம்பிகளுக்கு வந்து தனியா ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு தனியாக ஹாஸ்பிட்டல் கிடையாது. அப்படி இருக்கும்போது திருநம்பிகளுக்கு மட்டும் தனி ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்புறம் கல்விக் கொள்கையில சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. அவர் மேல ஒரு விமர்சனம் வந்துச்சு, தமிழ் மொழி தான் இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. அவர் பையனை வந்து ஒரு இங்கிலீஷ் காமெண்ட்ல படிக்க வைக்கிறாரு அப்படின்னு நிறைய ட்ரோல் மெட்டீரியலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு அவர் பதில் சொன்ன விஷயம் என்னன்னா, தமிழகத்துல எங்க உருப்படியான அரசு கல்வி இருக்கு, எங்க அரசு கல்வி ப்ராப்பரா சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி இருக்கும் நான் எதுக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் நீங்க ரெடி பண்ணி கூட நான் படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சீமான் அவர்கள் சொன்னாங்க. ஆனா இதுல மிக முக்கியமா பார்க்கப்படுறது என்னன்னா, அவரு சொன்ன விஷயத்துல தமிழ் தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படும், ஆங்கிலத்தை செகண்டரியா வச்சுக்கலாம், ஆனா மத்த இதர மொழிகளை யார் விருப்பப்படுறாங்களோ கத்துக்கலாம், ஆனா
தமிழ்ல பல கற்கிறவங்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல மட்டும் இல்லாம அரசு வேலையில உள்ளவங்க மற்றும் எம்எல்ஏவா இருக்காங்க, எம்பி இருக்காங்க, அரசு சம்பந்தப்பட்ட துறையில எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அனைவருமே அரசு பள்ளிகளை மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தீர்க்கமா சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், மெயினா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இதுதான் ரொம்ப கொஸ்டின் மார்க். கல்வி கடன் ரத்துங்கிறது ஒன்றிய கவர்மெண்ட் பண்ணணும், அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணணும். அவங்க ஒன்றியத்துல அரசு இருக்கிற ஆட்சியில் உள்ளவங்க அந்த விஷயத்த முன்னெடுத்து பண்ண முடியும். இதுக்கு யார் உறுதுணையா இருப்பாங்க? இல்ல இந்த இவர் ஆட்சிக்கு வந்தா இவரே எல்லா விஷயம் பண்ணிடுவாரா சீமான் அவர்களே, எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சீமான் அவர்களுடைய இந்த தேர்தல் அறிக்கையில நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருக்கு. சில விஷயங்கள் இதெல்லாம் பாசிபிளா பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை அவர் முன்னெடுத்து காணொலி வழியாகவும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறேன், எல்லா மக்களுக்கும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கையில அவர் என்ன மெயினான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம். இதே மாதிரி எல்லா கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையை நம்ம கண்டிப்பா அவங்கள்ட்ட சொல்றோம். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.